கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ இந்த 3 பேரை அக்னி சூளையில போடுறாங்க. ஏன்னா ஒரு பொற்சிலையை வணங்கும்படி அந்த ராஜா சொல்றாரு, இவங்க வணங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால அக்னி சூளையில போடுறாங்க. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவங்கள விடுவிக்கிறார். இன்னொரு வசனம் தானியேல் 6:21. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அதே என்னவென்றால், அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அதாவது இது சிங்க கெபி. இதே போல அக்னி சுளை போன்ற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், சிங்கங்களின் கெபிகள் போன்ற மனிதர்களின் சூழ்ச்சியா இருக்கலாம். கர்த்தர் உங்களை தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.